மை டிவைன் ஒன்லி மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா பெரிய பதட்டம் எப்பயுமே. நிறைய பேர் தெரியும், என்ன பார்த்துருக்கீங்க ஸ்டேஜில். நான் நிறைய பேருக்கு முன்னாடி பேசுவேன், ஆனால் சேர்மேன் பக்கத்தில் இருக்கும்போது பேசும்போது கண்டிப்பாக ஏதாவது மறந்துடுவேன். அங்கேருந்து நினச்சிட்டே வருவேன், திரும்பி சொல்லலே. அதனால எழுதி கொண்டு வந்துருங்க. இன்னைக்கு மறந்துடுவேன், எழுதி கொண்டு வந்து. அது என்ன பதட்டம்னு எனக்கு தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேர்மன் என்ன கேட்டாருன்னா ப்ரோக்ராம் எப்படி இருந்தது அப்படின்னு. நிறைய பேர் பதட்டத்தில் வேற ஏதோ பேசியிருக்கேன், அதையும் நான் நோட் பண்ணேன். என்ன விஷயம்னா கோ கிரவுண்ட், இந்த ப்ரோக்ராம் வந்து RSM அண்ட் அபோ. கோ கிரவுண்ட், கோமஸ் கிரவுண்ட், RSM அண்ட் அபோ இந்த ப்ரோக்ராம் இங்க நடக்கிற மாதிரி. இது வந்து கண்டினியூஸா DCM அண்ட் அபோ, அப்புறம் வந்து CCM அண்ட் அபோ அப்படின்னு கம்பெனியில் வந்து கண்டினியூவா ரெகுலரா ப்ரோக்ராம்ஸ் நடக்கணும். நிறைய நெட்வொர்க் கம்பெனிஸ்ல இது நடக்கிறது இல்லை, சொல்றாங்க ஆனா பண்றது கிடையாது. நிறைய கம்பெனிஸ்ல இது வந்து இட்ஸ் a வெரி 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 குட் இனிஷியேட்டிவ். அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா வந்து நம்ம இந்த மந்த் கடைசியில எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் கண்டிப்பாவே. தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். இது வந்து கண்டினியூஸா கம்பெனி பண்ணணும் அப்படிங்கிறதும் எங்களோட ரெக்வெஸ்ட். தென் முக்கியமான விஷயம், எல்லா டாப் லீடர்ஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும் போது அவங்களுடைய என்ன நடக்குது, ஃபீல்டில் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ ஆண்டனி சார் சில விஷயங்கள் சொல்றாரு, இப்போ வனராஜா சார் சொல்றாரு நாங்கள் இப்படி பண்றோம் அப்படின்னு. இப்போ ஜெயராவ் சார் சொல்றாரு அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல். இது எல்லாமே கேட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், இதுல வந்து எனர்ஜி வந்து சினர்ஜியாகி மாறி அதோட அவுட்புட் ரிசல்ட்டும் ஜாஸ்தி ஆகுது. மொத்தமாக எல்லா லீடர்ஸும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய மேனேஜ்மெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வந்து சார் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய டாப் கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா MBA படித்தவங்க டாப் ஸ்கூல்ஸ்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நெட்வொர்க்கர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய சேர்மன் ஆகட்டும் இல்லை CEO ஆகட்டும் ஆல்ரெடி நெட்வொர்க் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டில் போய் ஒருத்தராக பார்த்து அவங்க ஏர்ன் பண்ணி அது மூலியமா கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு சொல்லி தந்து ஷேர் பண்ணும்போது நிறைய விஷயம் ஓப்பனிங் இருக்கு. சும்மா படத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஒரு மெலிசான கோடு. மேனேஜ்மெண்ட் சைட்ல இருக்கிறது இந்த சைடுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது மெலிசான கோடு இல்ல, ரொம்ப பெரிய கோடு. ஸ்டேஜ் மேல ஏறி பேசிடலாம், ஆனா லீடரா இறங்கி ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை 2 பேர் ஏற்கனவே பண்ணவங்க தான் நான் சொல்லி தரேன். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, அது மிக முக்கியமான விஷயம். ஸோ சிஸ்டம்ல இன்னைக்கு ட்ரைனிங்ல என்ன கத்துக்கிட்டோம்னா DSC, டிவைன் சிஸ்டம் எஜுகேஷன், அது 1 DSC. ரொம்ப முக்கியமான நேம் லிஸ்ட் பத்தி சார் சொன்னார். நேம் லிஸ்ட் நான் நிறைய ரொம்ப வருஷமா கேட்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா கேட்கிறேன். கம்பெனி Mல இருந்து நேம் லிஸ்ட்னா என்ன பேர்லாம் எழுதணும், அவ்வளவுதான். கரெக்டா இவ்வளவுதான் நான் தெரிஞ்சுக்கிது. நானும் லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். ஆனா இந்த 6 டிகிரி செப்பரேஷன் அப்படின்னு சார் ஒன்று சொன்னார் இன்னைக்கு, ஞாபகம் இருக்காது? இந்த 6 டிகிரி செப்பரேஷன்ல சார் என்ன சொன்னார்னா உங்க 6 லெவல்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கோடி பேரை டச் பண்ணலாம்னு சொல்றாரு. நம்ம நிறைய பேர் என்ன சொல்றாரு, சார் யாருமே இல்லை சார் பேசுறதுக்கு. யார்கிட்ட சார் பேச சார் 10 பேர்கிட்ட பேசிட்டேன், மீதி யார்கிட்ட சார் பேசுறது? 700 கோடி பேர்கிட்ட பேசினா 10% இல்ல 5% கன்வர்ஷன் ரேட் நடந்தா கூட நம்ம என்ன செக் வாங்கணும்னு தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. ஸோ இதை தான் நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சேர்மன். தேங்க்யூ.